பூஜையோட டே 8 ஆஸ் யூஷுவல் ஒரு 4 o'clock போல் எழுந்திரிச்சிட்டு நான் ரெடி ஆகிட்ருக்கேன். விளக்கும் ஏற்றியாச்சு. 5:15 5:20 அந்த டைமில் வந்து விளக்கும் ஏற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி பஞ்சமி தேய்பிறை பஞ்சமின்றனால வாராகி அம்மனுக்கு வந்து விளக்கேற்ற போகிறேன். தேங்காயில் நெய் விட்டு நெய் தீபம் ஏற்ற போகிறேன். ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன். தேய்பிறை பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கர்ம வினையை போக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம கர்மம் அழிய தான் நம்மளுடைய வேண்டுதல் வந்து கேட்கப்படும். ஸோ எப்போ நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் வந்து தேய்பிறை பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணணும்னா எது உங்களுக்கு வளரணும், எது உங்களுக்கு பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து வளர்பிறை பஞ்சமியில் பண்ணுங்கள். தேய்பிறை பஞ்சமியில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நோயிலேருந்து விடுபடணும்னா அது தேய்பிறை பஞ்சமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுங்கள். பட் தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பூஜையெல்லாம் வேகமாக முடிச்சுட்டு வாராகி அம்மனுக்கு வந்து 6 மணிக்குள்ளேயே வந்து விளக்கேற்றணும் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வேகமாக வந்து பால் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பத்தி காட்டணும். அதுக்கப்புறம் வந்து நெய் தீபம், அதுக்கப்புறம் சாம்பிராணி. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாமே முடித்து அலங்கார பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காட்டணும். இப்போ எதாவது பூஜை பண்ணோம் இல்லையா, 108 போற்றி சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த கற்பூர ஆரத்தி காட்டுவோம். இப்போ வந்து அடுத்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு 5 அபிஷேகம் நான் ரெகுலராக பண்ணுவேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அந்த பொருளை விட்டுட்டு வேறு பொருள் யூஸ் பண்ணுவேன். இந்த 5 பொருள் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முக்கியமாக என்னென்னா இப்போ மஞ்சள் அப்படின்னாலும் சரி, குங்குமம் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சளையோ குங்குமத்தையோ எடுத்து நம்ம வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அபிஷேகத்துக்கு அப்படின்னே தனியாக நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தனியாக, குங்குமம் தனியாக, சந்தனம் அந்த மாதிரி அபிஷேகத்துக்குன்னு ஒதுக்கி வச்சுருங்க. அதுலேருந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், நெய் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், தயிர்லாம் இப்போ அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சாமிக்குன்னு தனியாக உர ஊற்றி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக போட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு மனையில் அப்படியே உட்கார வச்சிடலாம். மனையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாசலில் போய் நான் கோலம் போடலைங்க. ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா, ஸோ கதவு திறக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இல்லைன்னா ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் தைரியமாக கோலம் போடுவேன். அதனால தான் இன்றைக்கி பூஜை ரூம்குள்ளேயும் இங்கே சாமி கும்பிட்ற இடத்துக்கு கீழேயும் மட்டும் குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு சிவப்பு துணி விரித்து வந்து நம்ம விக்கிரகங்களை வச்சு வழிபடணும். ஸோ அதே மாதிரி சிவப்பு துணி விரித்து அதுக்கு மேலே வந்து அம்மனை உட்கார வச்சுருக்கேன். அதில் வந்து பூ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பூ இது ரோஸ் மட்டும் தான் இருந்துச்சுங்க. நான் வீக்லி ட்வைஸ் வாங்குவேன். ஸோ அதில் இருக்க பூவை ரெகுலராக யூஸ் பண்ணிப்பேனா, ஸோ அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி விளக்க தூக்கி மணிலே வச்சிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கு வந்து வாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி வச்சிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காயை வைப்போம். ஸோ அதுக்கு இடம் வேணுன்றதுனால அப்படி எல்லாத்தையும் எடுத்து மணிலே வச்சாச்சு. தேங்காயில் போய் அந்த மேலே இருக்க இதை வந்து எடுத்துட்டு மஞ்சள் தடவி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதை வந்து உடைக்கும் போது ஈவனாக இருக்க மாதிரி உடைக்க முடியும். சிலர் வந்து அப்படி அழகாக உடைப்பாங்க. பட் நான் வந்து உடைக்கிறனால இப்படி தான் எனக்கு வருது. ஸோ ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் வைக்க போகிறேன். ஒரு 5 பொட்டு 7 பொட்டு அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து பொட்டு வச்சுக்கலாம். ஸோ மஞ்சள் தடவிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தேன்னா, என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழ்கிறதா சாகிறதான்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்தேங்க. அவ்வளோ கஷ்டம்.
இன்லாஸ் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் நிறைய அப்போது வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்போ தான் நான் வந்து வாராகி அம்மனை நம்பி இந்த மாதிரி விளக்கு போடுறது, ரெகுலராக வந்து பூஜைகள் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேங்க. இப்போ சீரியஸ்லி சொல்லணும்னா இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் மட்டும்தான் நான் ரெகுலராக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நம்ம கிண்டலே பண்ணலாம், என்ன சாமியார் ஆயிட்டியா அப்படின்னு. ஸோ அப்படி கிண்டல் கூட பண்ணிட்டு போகட்டுங்க. அதை வந்து நம்ம கேரே பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து ஒரு விஷயம்னால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் இலையெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோமா, இப்போ வந்து வாழை இலை விரிச்சிட்டு அதில் பச்சரிசியை வந்து பரப்பணுங்க. பச்சரிசி மேலே தான் நம்ம வந்து தேங்காய் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நிரம்பவே வைங்க. ஏன்னா அப்போ தான் தேங்காய் வந்து கீழே அங்கிட்டு இங்கிட்டு சாயாது. ஸோ அதுக்காண்டி வந்து பச்சரிசியை வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ அது அழகாக வந்து நின்றுக்கும். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் நெய், சுத்தமான நெய். இப்போ கடையில் வாங்குறீங்கள்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நெய் யூஸ் பண்ணக்கூடாது. கடையில் புதுசாக வாங்குனீங்கன்னா அந்த நெய் யூஸ் பண்ணணும். இல்லை வீட்டிலேயே ரெடி பண்ணுற நெய்யாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ சுத்தமான நெய் விட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு நம்ம வந்து இப்போ தீபம் ஏற்றிக்கலாம். நம்ம இந்த வாராகி அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்மளால் முடிஞ்ச எதுவாக இருந்தாலும் கடவுள் ஏற்றுப்பாங்க. நான் வெறும் பழம் மட்டும்தான் வச்சுருந்தேன். மாதுளம் பழத்தில் தேன் கலந்து கடவுளுக்கு வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நெய் தீபமும் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போ ஃபைனலாக வந்து கற்பூர ஆரத்தியும் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் இதில் டவுட்ஸ் கேட்பீங்க. இப்போ இந்த தேங்காய் என்ன பண்ணுறது, அரிசி என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கேன்னா, மாதுளம் பழத்தில் வந்து தேன் விட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். பழங்களும் ஆப்பிள், மாதுளம்பழம் வச்சுருக்கேன். ஸோ நம்மளால் எது படைக்க முடியுமோ படைச்சு நம்ம சாமியை கும்பிட்லாம். இப்போ இதை தேங்காய் இது எல்லாமே வந்து காலையில் எரிய விடுறீங்களா, ஃபுல்லாக அந்த நெய் தீர்ற வரைக்கும் எரியட்டும். இப்போ நைட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, நைட் 8:00 மேலே நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா விடிய அது எரியும். அந்த நெய் தீர்ற வரைக்கும் எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காக்காய்க்கோ இல்லை பசுமாட்டுக்கோ அந்த மாதிரி கால்நடைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியையுமே நீங்கள் ஏதாவது வந்து பறவைகளுக்கு போடலாம், இல்லைன்னா பசுமாட்டுக்கு போடலாம். இல்லை நீங்கள் வந்து வாசலில் கோலம் போடும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோலமாக போட்டுக்கலாம். எறும்புங்களுக்கு உணவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 தடவை தேய்பிறை பஞ்சமிக்கோ இல்லை வளர்பிறை பஞ்சமிக்கோ தொடர்ந்து 5 பஞ்சமி செஞ்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஸோ நான் வந்து செகண்ட் தடவை பண்ணும்போதே எனக்கு வேண்டுதல் நிறைவேறிச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.